எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கும். இப்போ 12th முடிச்சாச்சு ப்ரோ. இப்போ வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் எப்படி? இதை நான் வந்து எப்படி நான் கவுன்சிலிங் மூலியமா போகணும்? இந்த கவுன்சிலிங்கிறாங்களா, இந்த மாதிரி கட் ஆஃப்ங்கிறாங்க, சாய்ஸ் லிஸ்ட்டுங்கிறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங் இந்த ஓவராலாக வந்து எப்படி நடக்கும் இப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். இப்போ நீங்கள் 2 விதமாக போய்க்கலாம். ஒன்று மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே உங்களால் வந்து போய் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு டொனேஷன் கேட்பாங்க. அந்த டொனேஷனை நீங்கள் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது வழியாக நீங்கள் போகலாம். ஆனால் அதுக்கான தேவை அப்படிங்கிறது இங்கே கிடையாது. இது இந்த காலேஜுங்க சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வழி தேடுற ஒரு விதம் தான் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது. இதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி போகிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் 2026 எப்படி நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் இதே ப்ராசஸ் தான், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ப்ராசஸை தான் நான் உங்களுக்குமே நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வருஷம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக 12th முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு இதை பற்றி ஒரு ஐடியா பெருசாக இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், ரிசல்ட்டு இப்போ May 4 இல்லை May 8 இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக வரணும். இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நீங்கள் தயவு செஞ்சு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கண்டிப்பாக போகாதீங்க. பிகாஸ் அது பெரிய ஒரு முட்டாள்தனம். ஏன்னா நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும், எவ்வளோ மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண போகிறோம், என்ன கட் ஆஃபில் நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்க, என்ன கம்யூனிட்டி வரீங்க, இது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காலேஜ் கிடைக்கிறது. பட் இது எதுவுமே வரதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ரூபா ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறது பெரிய தப்பு. ஸோ ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜை டிசைட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு எங்கே தெரியுமா கைஸ் ஆரம்பிக்கும்? உங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களை வந்து கவுன்சிலிங் TNEAவோட வெப்சைட்டுங்கிறது அஃபிஷியலி ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்காது. இது எப்போ அப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒன்ஸ் உங்கள் ரிசல்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வெப்சைட்டுமே அவங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதில் நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து முதல்ல நான் பண்ணால் எனக்கு வந்து முன்னாடி வந்து எனக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு மாதம் உங்களுக்கு டைம் கிடைக்கும். நீங்கள் அந்த ஒரு மாதத்தில் அழகாக நீங்கள் பொறுமையாக உட்காந்து பண்ணலாம். ஒரு அவசரம் இல்லாமல் நீங்கள் வந்து டைம் எடுத்து பண்ணிக்கலாம். பட் அதுக்கான டாக்குமெண்ட்ஸை முன்னாடியிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் அதுக்குமே செப்பரேட் வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதையுமே நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அஃபிஷியலாக TNEA சைட்லேருந்து அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்போ வந்து வெப்சைட் வரும்னா அதிலே உங்களுக்கு எல்லா விதமான டேட்டுமே வரும். ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் டேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த டேட்டில் இந்த கட் ஆஃபுக்கு நடக்கும், இந்த டேட்டில் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும், எல்லாமே அவங்களுக்கு அதிலே வந்து கிளியராக டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஏன்னா 2 விதமான மாணவர்களுமே இருப்பாங்க. இப்போ ஒரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா சிட்டியில் வளர்ந்து இப்போ வந்து சென்னையோ கோயம்புத்தூர் மாதிரி வளர்ந்து அவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு அந்த விவரம் தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ இல்லை, நான் ஒரு கிராமத்துலேருந்து வரேன், எனக்கு அந்த அளவுக்கு தெரியல ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். ஏன்னா நிறைய ஃபஸ்ட் கிராஜுவேட்ஸுமே இருப்பீங்க. ஸோ நீங்களுமே வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெமோ ஃபில்லிங் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. அண்ட் இதை நீங்கள் உங்களோட நியரஸ்ட்டு ஒரு நெட் சென்டரில் போய் உட்காந்து அழகாக ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணலாம். இது வந்து ஒரு பெரிய சயின்ஸ் ப்ராசஸ் அதெல்லாம் ஒன்று கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸை ஃபில் பண்ணணும் எல்லாமே நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஒரு டெமோ வீடியோ நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். பட் அது ஓப்பன் ஆகட்டும், நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க, இதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்புறம் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று விடுவாங்க. அண்ட் இந்த ரேங்க் லிஸ்ட் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ஸ்டேட் போர்டு சிலபஸை படிச்சிருக்கலாம், இல்லை CBSE படிச்சிருக்கலாம், இல்லை எனி கைண்ட் ஆஃப் சிலபஸ் நீங்கள் படிச்சிருந்தாலுமே இந்த ரேங்க் லிஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் எல்லா கோர்ஸ் படித்தவங்களுமே ஒன்றாகிறீங்க. அண்ட் இது பேஸ்ட் ஆன் உங்கள் கட் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் படி தான் வரும். ஸோ இதில் யார் அதிகமான கட் ஆஃப் இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற விடுவாங்க. இதில் உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ரேங்க்குங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் பேர் போட்டே உங்கள் ரேண்டம் நம்பர் எல்லாமே கொடுத்து உங்களோட லிஸ்ட் நீங்கள் என்ன ரேங்க்கில் வரீங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாடுக்கு எல்லா கோர்ஸ், இப்போ CBSE இருக்கட்டும், ஸ்டேட் சிலபஸாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து ஒரு பொதுவாக ஒரு ரேங்க் லிஸ்ட்டை விடுவாங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு யார் அதிகமான கட் ஆஃபில் இருக்காங்க, யார் கம்மியான கட் ஆஃபில் இருக்காங்க, இதை பற்றி உள்ள கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டில் கிடச்சிரும். இதுக்கப்புறம் மூணாவது கவுன்சிலிங் ஸ்கெடியூல்னு சொல்லி ஒன்று விடுவாங்க. இந்த ஸ்கெடியூலுமே உங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம். நீங்கள் எந்த ரவுண்டில் வருவீங்க அப்படிங்கிறது இங்கே தான் தெரியும் உங்களுக்கு. அண்ட் இது மொத்தம் 5 விதமாக இருக்குது. அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன்று ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங். இப்போ ஜென்ரல் கவுன்சிலிங் வந்துச்சுன்னா அதில் 3 ரவுண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 இதுலேயுமே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் பேஸ் பண்ணி இந்த 3 ரவுண்ட்லேயுமே நீங்கள் வருவீங்க. இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சொல்லி செப்பரேட்டாக வைப்பாங்க. இதுதான் வந்து மொத்தமாக வந்து உங்களோட கவுன்சிலிங்கில் நடக்க போகிற ப்ராசஸ். இப்போ நான் வந்து எந்த ரவுண்டில் ப்ரோ வருவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, உங்கள் ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதிலே நீங்கள் என்ன கட் ஆஃபில் வரீங்களோ அந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ரேங்க் லிஸ்ட் செக் பண்ணும்போது அதிலே வந்து எல்லா டீட்டெயில்
டீடைல்ஸுமே வந்துரும் உங்களுக்கு. இப்போ இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1 வந்து உங்களுக்கு போன வருஷம் 200லேருந்து 179 வரைக்கும் வந்து ரவுண்ட் 1 நடந்துச்சு. இப்போ ரவுண்ட் 2ல யார் ப்ரோ வரும் அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 178.9லேருந்து 143 வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு அடுத்து வருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 77.5 கட் ஆஃப் வரைக்கும் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரவுண்ட் 3ல வருவாங்க. இப்படி தான் உங்களை வந்து மொத்தமாக பிரிப்பாங்க. பட் இதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு அவங்களுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். அண்ட் இன்னொரு டவுட் இருக்குது, இந்த 7.5 ரிசர்வேஷனும் அவங்களும் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் கூட தான் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ இவங்களுமே வந்து இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் தான் வந்து உங்களுக்கு 7.5% வந்து பிரித்து வந்துருவாங்க. ஆனால் இந்த கட் ஆஃபில் தான் நடக்குமா எல்லா வருஷமும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த கட் ஆஃப் முன்ன பின்ன கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். அது உங்கள் ரேங்க் லிஸ்ட்டு இப்போ இந்த வருஷம் வெளி வந்ததுக்கு அப்புறமா தான் இதை வந்து பிரிப்பாங்க, இந்தந்த ரவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு நடக்கிறது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தான். இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்ன ப்ரோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேன், இப்போ ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆனவங்க இவங்களுக்கான வந்து ஒரு ரிசர்வேஷன். அதே மாதிரி டிசபிலிட்டி இருக்கிறவங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷனில் வரவங்களுமே இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்துடுவீங்க. அண்ட் கவுன்சிலிங்கில் முதல்ல ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தான் ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் உங்கள் எல்லாருக்குமே இது ஜென்ரல் கவுன்சிலிங்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த சொன்ன மாதிரி தான் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அதுக்கப்புறமா தான் ஆரம்பிக்கும். இதுக்கு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒன்று நடக்கும். இது என்ன ப்ரோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எப்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த ரவுண்டு முதல் 3 ரவுண்டு இது எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட்டே பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்கள தான் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு வந்து போவாங்க. பட் அதில் வந்து ரொம்ப நல்ல காலேஜஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா முதல்ல இருக்கிற ரவுண்ட்ஸ்லேயே எல்லாமே ஃபில் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்லேயே பாருங்க, அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அளவுக்கு போயிடாதீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ 7.5 ரிசர்வேஷனில் இருக்கவங்களுக்கும் இந்த கவுன்சிலிங் தானே ப்ரோ அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இதே கவுன்சிலிங் தான் வரும். அண்ட் 7 ரிசர்வேஷனில் வரவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் ஜென்ரல் ரேங்க்லேயுமே நீங்கள் எடுக்கலாம். இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ரேங்க், அதாவது நீங்கள் 7 ரிசர்வேஷன் ரேங்க் இப்போ கவர்மெண்ட் பள்ளியிலேருந்து வரவங்கள அவங்களுக்குள்ளே யார் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கா, ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஹை கட் ஆஃப் யார் அப்படிங்கிற பேசிஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு ரேங்க் இஷ்யூ ஆகும். இந்த 2 ரேங்க்குமே உங்களுக்கு வந்து வரும். அண்ட் இந்த 2 கவுன்சிலிங்லேயே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸோ அவர் 2 விதமே அப்ளை பண்ணியிருந்தாரு. அண்ட் அதில் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு 2லேயுமே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஜென்ரல் கவுன்சிலிங்கில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் கவர்மெண்ட் கோட்டாக்குன்னு ஒரு ஃபீஸ் இருக்கும். ஸோ அது கேட்டி போகணும். ஆனால் 7.5 ரிசர்வேஷனில் பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. பட் அவர் அதை தான் சூஸ் பண்ணார். 7.5 ரிசர்வேஷன் வழியாக போகிற ஒரு கோர்ஸை தான் சூஸ் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிட்டார். ஸோ இதையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அதில் நீங்கள் சாய்ஸஸ் எல்லாமே நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் சாய்ஸஸ் வச்சு அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் உங்கள் கட் ஆஃப் கிடச்சுன்னு ஒரு லிஸ்ட் வரும். ஸோ அதை நீங்கள் எதர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து நடக்கும். மொத்த ப்ராசஸுமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்யணும். யார் வேணாலும் வந்துட்டு பண்ணலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரே ஒரு விஷயத்தில் நிறைய யூடியூபர்ஸ் இன்றைக்கி பெய்டு ப்ரொமோஷனில் ரொம்ப வந்து அதிகமாக போயிட்டுருக்காங்க. ஸோ இதில் நிறைய காலேஜஸ், நிறைய Tier 3 காலேஜஸ் ஏகப்பட்ட ரூபா கொடுத்து வந்துட்டு இது சூப்பர் இதில் போய் ஜாயின் பண்ணு. ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணும் இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய யூடியூபர்ஸ் ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி ஆகிட்டாங்க. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்ம ஜெனுவினாக பண்ணால் அந்த காலேஜ்காரங்க பிரச்சனை கொடுக்குறாங்க. ஆனால் அதே மாதிரி அந்த காலேஜ் ஒன்றுமே இல்லைன்னா கூட வந்துட்டு ஓஹோ ஆகான்னு சொன்னால் உங்களுக்கு அள்ளி காசு கொடுப்பாங்க. இதான் ரியாலிட்டி. இன்றைக்கி நீங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சூஸ் பண்ண. நீங்கள் எஸ்பெஷலி பேரண்டாக இருந்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி காலேஜஸ் அந்த காலேஜுக்கு போய் டேரெக்டாக பார்த்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. பேசாமல் எந்த காலேஜும் முடிவு பண்ணாதீங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.